காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் மனு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் நேசகுமார் முன்னிலை வகித்தார். இதில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதியவர்களுக்கு LCO வழங்குவதை தடுக்க கோரியும், ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு அரசு பாக்ஸ் இல்லாததால் தனியார் பாக்ஸுகளை வழங்கி வந்த நிலையில் அதனை எடுத்துவிட்டு அரசு பாக்ஸை போட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை தடுக்க கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி 1 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதில் தமிழகம் முழுவதும் சுமார் 25,000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழில் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் புதிய சட்டங்களை கொண்டு வந்து ஆபரேட்டர்களுக்கு மன உளைச்சல் அளித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதில் மாவட்ட தலைவர் கோவர்தனன், காஞ்சிபுரம் மாநகர தலைவர் ஜானகிராமன், செயலாளர் பிரபு, பொருளாளர் செந்தில் உள்ளிட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து மாவட்ட செயலாளர் கர்ணன் சிறப்பு பேட்டி அளித்தார். வணக்கம், நான் MS கர்ணன், TCOA சங்கத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறேன். இங்கு ஆரம்பத்தில் டிஜிட்டல் ஆகும் பொழுது செட்டாப் பாக்ஸ்கள் அரசு கேபிள் டிவியால் கொடுக்க முடியாத காரணத்தினால் ஆபரேட்டர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள் என்று தனியாரிடம் சிக்னல் பெற்று தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் அரசு செட்டாப் பாக்ஸ் பெறாதவர்களுடைய ஏரியாவில் தனியாக LCOக்கள் போடுவோம் என்று தெரிவிப்பது கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள், பல ஆயிரம் குடும்பங்கள் இதனால் பாதிக்கும் என்றோ அப்படி ஆபரேட்டரை உருவாக்க கூடாது என்று அன்புடன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். இங்கேயும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மனு கொடுத்துள்ளோம். இந்த மனுவை பெற்றுக்கொண்டு ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.